8th சயின்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெசன் அளவீட்டியல். பேஜ் நம்பர் 11ல் மிகச் சுருக்கமாக விடையளி. இதில் ஃபர்ஸ்ட் ஒன், எஸ்ஐ முறையில் உள்ள அடிப்படை அளவுகள் எத்தனை? இந்த கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சுருக்கமாக விடையளி. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் அளவீடு என்றால் என்ன, செகண்ட் கொஷின் வெப்பநிலையை அளவிட பயன்படும் அலகுகளை கூறுக, தேர்டு கொஸ்டின் ஆம்பியர் வரையறு, ஃபோர்த் ஒன் மின்னோட்டம் என்றால் என்ன, சிக்ஸ்த் கொஸ்டின் மோல் வரையறு, செவன்த் கொஸ்டின் தளக்கோணம் மற்றும் திண்ம கோணத்திற்கு இடையே உள்ள வேறுபாடுகளை தருக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் விரிவாக விடையளி. இதில் ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து அலகு 2 விசையும் அழுத்தமும். இதில் வந்து என்னென்ன கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 22ல் ஃபஸ்ட்டு கொஷின், விசை ஒரு பொருளின் வடிவத்தை மாற்றும் செயலுக்கு 2 எடுத்துக்காட்டுகள் தருக. இந்த கொஷின் இம்பார்ட்டண்ட். செகண்ட் கொஷின், ஒரு பொருளின் நிலைப்புத்தன்மையை விசை மாற்றுகிறது என்பதற்கு 2 உதாரணங்கள் கூறுக. ஸோ இது இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து கொஷின், திரவ அழுத்தத்தை அளவிட உதவும் 2 கருவிகளின் பெயர்களை கூறுக. இந்த கொஷின் இம்பார்ட்டண்ட். சிக்ஸ்த் கொஷின், ஒரு வளிமண்டல அழுத்தம் வரையறு. இந்த கொஷின் இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் எய்த்து கொஷின், பரப்பு இழுவிசை தாவரங்களுக்கு எவ்வாறு உதவுகிறது? இந்த கொஷின் இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுருக்கமாக விடையளி. இதில் ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த்து இம்பார்ட்டண்ட். அடுத்து ஃபஸ்ட்டு, உராய்வு ஒரு தேவையான தீமை விளக்குக. இந்த கொஷின் இம்பார்ட்டண்ட். செகண்டு, உராய்வின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. இந்த கொஷின் இம்பார்ட்டண்ட். ஃபோர்த்து கொஷின், உராய்வு எவ்வாறு குறைக்கப்படுகிறது என்பதை விளக்குக. கொஷின் இம்பார்ட்டண்ட். ஃபிஃப்த்து கொஷின், ஆழத்தை சார்ந்து அழுத்தம் அதிகரிக்கிறது என்பதை நிரூபிக்கும் சோதனையை விளக்குக. இந்த கொஷின் இம்பார்ட்டண்ட். தேர்ட் லெசன் ஒளியியல். இந்த லெசனில் என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 36ல் ஃபஸ்ட் ஒன், குவிய தொலைவு வரையறு. செகண்ட் கொஷின், குழி ஆடி மற்றும் குவி ஆடிகளின் பயன்களுள் 2 தருக. தேர்டு கொஸ்டின், ஒளி எதிரொலிப்பு விதிகளை கூறுக. ஃபஸ்ட்டு 3 கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட். விரிவாக விடையலில் செகண்டு, ஒளி எதிரொலித்தல் என்றால் என்ன, தேர்டு கொஸ்டின் பெரிஸ்கோப் செயல்படும் விதத்தை பற்றி விவரிக்கவும், ஃபோர்த்து ஒன் நிறப்பிரிகை என்றால் என்ன. இதில் செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இம்பார்ட்டன்ட். ஃபோர்த்து வெரி இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா கணக்குகளில் ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டண்ட்டு, ப்ரீவியஸ் இயரில் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபோர்த் லெசன் வெப்பம். இந்த லெசனில் வந்து என்னென்ன கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 46ல் சுருக்கமாக விடையலில் ஃபஸ்ட்டு, அன்றாட வாழ்வில் வெப்ப கடத்தல் நிகழ்விற்கு 2 உதாரணம் தருக. இது இம்பார்ட்டன்ட். தேர்டு கொஸ்டின், வெப்பம் கடத்தப்படும் முறைகள். இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். ஃபோர்த்து கொஷின், வெப்ப கடத்தல் என்றால் என்ன? இந்த கொஷினும் இம்பார்ட்டன்ட். ஃபிஃப்த்து கொஷின், வெப்பச்சலனம் பற்றி குறிப்பெழுதுக. இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். தன்வெப்ப ஏற்புத்திறன் வரையறு. இது இம்பார்ட்டன்ட். கலோரி வரையறு. இது இம்பார்ட்டன்ட். சுருக்கமாக விடையலில் ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து விரிவாக விடையலி. இதில் 3 கொஷினுமே வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஸோ 3ஐயும் படிச்சுக்கோங்க. அடுத்து அலகு 5ல் எண்ணியல். இந்த லெசனில் என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 61ல் சுருக்கமாக விடையலில் செகண்ட் கொஷின், புவி தொடுப்பு என்றால் என்ன, தேர்டு ஒன் மின் சுற்று என்றால் என்ன, ஃபோர்த் ஒன் மின்முலாம் பூசுதல் என்றால் என்ன, ஃபிஃப்த்து கொஷின், மின்முலாம் பூசுதலுக்கு சில எடுத்துக்காட்டுகள் தருக. செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் விரிவாக விடையளி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஷின், மின் துகள்களை இடமாற்றம் செய்யும் 3 முறைகளை விளக்குக. ரிப்பீட்டட் கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து தேர்டு கொஷின், தொடர் மற்றும் பக்க இணைப்பு சுற்றை விளக்குக. இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். ஃபிஃப்த்து கொஷின், மின்முலாம் பூசுதல் என்றால் என்ன, அது எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை விளக்குக. கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து அலகு 6 ஒளியியல். இந்த லெசனில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுருக்கமாக விடையளியில் ஃபஸ்ட்டு கொஷின்,
அதிர்வுகள் என்றால் என்ன? இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். செகண்ட் கொஷின் ஒளியை விட வேகமாக பயணிக்கிறது என்பதை நிரூபிக்க ஒரு உதாரணம் தருக. இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் கொஷின் மீயொலி என்றால் என்ன? செவன்த் கொஷின் ஒளி மாசுபாட்டினை குறைக்க எடுக்க வேண்டிய 2 நடவடிக்கைகளை குறிப்பிடுக. இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து பின்வரும் சொற்களை வரையறுக்கவும். வீச்சு, உரப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த்து, செவன்த்து, எயித்து இம்பார்ட்டன்ட். விரிவாக விடையளி இதில் வந்து செகண்டு, தேர்டு இம்பார்ட்டன்ட். இல்லை தேர்டு வந்து ரிப்பீட்டட் கொஷின். ஒளி மாசுபாட்டின் விளைவுகளை குறைக்க என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்? இந்த 2 கொஷினும் படிச்சுக்கோங்க. அலகு 9 நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சுருக்கமாக விடையளி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க அப்படின்னா பார்க்கலாம். ஸோ செகண்ட் கொஷின் உலோகங்களுக்கும் அலோகங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளுள் ஏதேனும் 4 அட்டவணைப்படுத்துக. இந்த கொஷின் ரிப்பீட்டட் கொஷின். தேர்ட் ஒன் சமையல் பாத்திரங்கள் ஏன் அலுமினியம் மற்றும் பித்தளையில் செய்யப்படுகின்றன? இந்த கொஷினும் இம்பார்ட்டன்ட். அடுத்து ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட். ஃபிஃப்த் கொஷின் இம்பார்ட்டன்ட். செவன்த் ஒன் ஏதேனும் 4 சேர்மங்களையும் அவற்றின் பயன்களையும் எழுதுக. இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். நைன்த் கொஷின் பின்வரும் சேர்மங்களின் பயன்களை குறிப்பிடுக. இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். அப்புறம் மிக சுருக்கமாக விடையளி இதில் வந்து கொஷின், செகண்ட் கொஷின், ஃபிஃப்த் கொஷின், செவன்த் கொஷின், எயித்து கொஷின், நைன்த் கொஷின் இம்பார்ட்டன்ட். இல்லை எயித்து கொஷின் வந்து ரிப்பீட்டட் கொஷின். ஸோ நைன்த் கொஷின் ப்ரீவியஸ் ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. காரணம் கூறுகளை ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். அடுத்து அழகு 10 நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். பேஜ் நம்பர் 115 சுருக்கமாக விடையளி இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் வேதிவினை என்பதை வரையறு. தேர்டு கொஷின் ரிப்பீட்டட் கொஷின் வினைவேக மாற்றம் என்பதை வரையறு. ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட். ஒரு இரும்பு ஆணியை காப்பர் சல்பேட் கரைசலில் வைக்கும்போது என்ன நிகழ்கிறது? ஃபிஃப்த் கொஷின் மாசுபடுதல் என்றால் என்ன? சிக்ஸ்த் கொஷின் மங்குதல் என்றால் என்ன? இது ரிப்பீட்டட் கொஷின். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலகு 11 காற்று. சுருக்கமாக விடையளி இதில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் விரிவாக விடையளி பொறுத்த வரைக்கும் செகண்டு, ஃபோர்த்து இம்பார்ட்டன்ட். ஃபோர்த்து ரிப்பீட்டட் கொஷின் அமிலமழையின் விளைவுகள் யாவை? ஸோ இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டட் கொஷின். உயர் சிந்தனை வினாக்கள் பொறுத்த வரைக்கும் தேர்டு கொஷின் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அலகு 12 அணு அமைப்பு. பேஜ் நம்பர் 142 சுருக்கமாக விடையளிங்கன்னா ஃபஸ்ட்டு பொருண்மை அழியா விதி வரையறு. செகண்ட் கொஷின் மாறா விகித விதி வரையறு. தேர்டு கொஸ்டின் ஆணோடு கதிர்களின் பண்புகளை எழுதுக. ஃபஸ்ட் ஒன் வேதி சமன்பாடுகள் என்றால் என்ன? செவன்த் கொஷின் கீழ்காணும் சேர்மங்களின் பெயர்களை எழுதுக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, சிக்ஸ்த்து, செவன்த்து இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் விரிவாக விடையளி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின், தேர்டு கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஷின், ஃபோர்த்து கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து அலகு 13 நீர். பேஜ் நம்பர் 159 கீழ்காணும் கூற்றுகளுக்கு காரணம் கூறுக. ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். வீழ்படிவ தொட்டிகள் நீருடன் படிகாரம் சேர்த்தல். தேர்டு கொஷின் பனிக்கட்டி நீரில் மிதத்தல். ஃபிஃப்த் கொஷின் கடல் நீர் குடிப்பதற்கு உகந்த நீர் அல்ல. ஸோ இந்த 3மே இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் கீழ்காண்பனவற்றை வரையறு. இதில் ஃபஸ்ட்டு 3மே இம்பார்ட்டன்ட். சுருக்கமாக விடையளி பொறுத்த வரைக்கும் செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இம்பார்ட்டன்ட். விரிவாக விடையளில் ஃபஸ்ட்டு, செகண்டு இம்பார்ட்டண்ட்டு. இதில் ஃபோர்த் ஒன் பல்வேறு நிலைகளில் நீர் மாசுபடுதலை விளக்குக. இந்த கொஷினும் இம்பார்ட்டண்ட்டு. 14th லெசன் அமிலங்கள் மற்றும் காரங்கள். பேஜ் நம்பர் 170 சுருக்கமாக விடையளி அமிலம் வரையறு இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஃபோர்த்து கொஷின் அமிலம் மற்றும் காரங்களுக்கு இடையேயான வேற்றுமைகள் யாவை? இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். ஃபிஃப்த்து கொஷின் நிறங்காட்டி என்றால் என்ன? இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் விரிவாக விடையளில் ஃபஸ்ட்டு 3 கொஷின் இம்பார்ட்டண்ட்டு. 16th லெசன் நுண்ணுயிரிகள். பேஜ் நம்பர் 199 மிக சுருக்கமாக விடையளில் ஃபஸ்ட்டு நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியாவின் பெயரை எழுதுக. செகண்ட் கொஷின் வினிகர் தயாரிக்க பயன்படும் பாக்டீரியாவின் பெயரை எழுதுக. தேர்டு கொஷின் ஏதாவது 3 புரோட்டோசோவாக்களின் பெயர்களை எழுதுக. இந்த 3 கொஷினும் இம்பார்ட்டண்ட்டு. சுருக்கமாக விடையளில் ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபிஃப்த்து இம்பார்ட்டண்ட்டு. விரிவாக விடையளி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு, ஃபிஃப்த்து இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுமே வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து கேட்டிருக்காங்க.
அழகு 17 தாவர உலகம். பேஜ் நம்பர் 213ல் மிக சுருக்கமாக விடையளி. ஃபர்ஸ்ட் ஒன் தாலஸ் வரையறு. ஃபோர்த்து கொஷின் ஜிம்னோஸ்போம் தாவரங்களின் விதைகள் திறந்தவை ஏன்? ஃபஸ்ட்டு ஃபோர்த்து இம்பார்ட்டன்ட். சுருக்கமாக விடையளியில் செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்டு ஃபிஃப்த்து இம்பார்ட்டன்ட். விரிவாக விடையளியில் ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து இம்பார்ட்டன்ட். 18th லெசன் உயிரினங்களின் ஒருங்கமைவு. பேஜ் நம்பர் 227ல் மிக சுருக்கமாக விடையளி. ஃபர்ஸ்ட் ஒன் செல் மாறுபாடு அடைதல் என்றால் என்ன? தேர்டு கொஸ்டின் காற்று நுண்ணறைகளின் பணிகளை கூறுக. இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து கொஷின் வளர்சிதை மாற்றம் வரையறு. சுருக்கமாக விடையளியில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து இந்த 4 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட்டு. விரிவாக விடையளியில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபிஃப்த்து இம்பார்ட்டன்ட். செகண்ட் ரிப்பீட்டட் கொஷின் ஜவ்வூடு பரவலை உதாரணத்துடக்குக. அழகு 19 விலங்குகளின் இயக்கம். பேஜ் நம்பர் 242ல் ஃபஸ்ட்டு கொஷின் எலும்புக்கூடு என்றால் என்ன? செகண்ட் ஒன் கிரானியம் என்றால் என்ன? தேர்டு கொஸ்டின் நமது முதுகெலும்பு ஏன் சற்று நகரக்கூடியது? இந்த 3 கொஷினும் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்த்து செவன்த்து இம்பார்ட்டன்ட். சுருக்கமாக விடையளியில் ஃபஸ்ட்டு தேர்டு ஃபோர்த்து இம்பார்ட்டன்ட். தேர்டு ரிப்பீட்டட் கொஷின். விரிவாக விடையளி பொறுத்த வரைக்கும் மூட்டுகளின் வகைகளை கூறுக. தேர்டு கொஸ்டின் பல்வேறு வகையான இயக்கம் குறித்து சிறு குறிப்பு எழுதுக. இது ரிப்பீட்டட் கொஷின். அடுத்து 20th லெசன் வளரிளம் பருவமடைதல். பேஜ் நம்பர் 253ல் சுருக்கமாக விடையளி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து செவன்த்து எயித்து இம்பார்ட்டன்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா விரிவாக விடையளி ஃபஸ்ட்டு கொஷின் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் லெசன் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு நீங்கள் 1 மார்க் தரவு பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் கொஷின் ஆன்சர்ஸ் படிக்கணும். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் நாங்கள் கொஷின் பேப்பரை ரெஃபர் பண்ணி தான் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட்டிருக்கோம்.